கோவை அரவிந்த் கண் மருத்துவமனையில் அதிநவீன அம்ப்லியோபியா மற்றும் இருவிழி பார்வை மையம் துவக்கம். கோவை அரவிந்த் கண் மருத்துவமனையில் ஃபைனாக்ஸ் நிறுவனத்தின் ஆதரவுடன் அதிநவீன அம்ப்லியோபியா மற்றும் இருவிழி பார்வை கிளினிக்கை துவக்கியுள்ளது. இந்த நிகழ்வு அரவிந்த் கண் மருத்துவமனையின் குழந்தை கண் துறை புதிய கட்டிடம் 1வது மாடியில் நடைபெற்றது. துவக்க விழாவில் டாக்டர் ஆர்.வி. பால்சன் மோகிண்டோஸ், டாக்டர் பீட்டர் கேம்பெல், டாக்டர் நாகேந்திரன், டாக்டர் கல்பனா நாகேந்திரன் மற்றும் டாக்டர் சாண்ட்ரா கணேஷ் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. இது குறித்து அரவிந்த் கண் மருத்துவமனையின் தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் நரேந்திரன் கூறுகையில், இந்த சிகிச்சையகம் அம்ப்லியோபியா, இடைப்பட்ட மாறுகண் மற்றும் டிஜிட்டல் கண் அழுத்தம், கணினி பார்வை நோய்க்குறியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அனைத்து வயதினருக்கும் மேம்பட்ட நோயாளிக்கு ஏற்ற சிகிச்சை விருப்பங்களை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. நாங்க கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தோம். 8.5 சென்டிமீட்டர் இந்த பக்கம் அக்ராஸ் 5.5 சென்டிமீட்டர் அவ்வளவு பெரிய பாலம் கட்டி இந்தியால உலகத்துல மற்ற நாடுகள்ல பெருங்குடல்ல இருந்து கொலனோஸ்கோப் வழியா எடுத்ததா டாக்குமெண்டேஷன் எதுவும் இல்லை. கோயம்புத்தூர் விஜிஎம் மருத்துவமனையில் ஒரு சாதனை படைச்சிருக்கோம். 29 வயது நிரம்பிய ஒரு பெண்மணி சாப்பிட முடியாமல் வாமிட்டிங்கோட, வயிற்று வலியோட, ரத்த குறைபாடோடு வந்தாங்க. அப்போ தான் நாங்கள் சிடி ஸ்கேனில் கண்டுபிடிச்சோம், ஒரு மிகப்பெரிய கட்டி இருக்குது பெருங்குடலோட திருப்பத்தில், ரைட் சைடில். ஸோ இது என்ன கட்டின்னு போய் பெருங்குடல் கொலனோஸ்கோப் பண்ணி பார்க்குறப்போ ஒரு பெரிய பாலிப். இது கேன்சராக மாறக்கூடிய கட்டி, அடினோமா. ஆனால் மிக பெருசு. ஸோ இந்த ரைட் சைடு சென்டர் கோலன்லேருந்து ரைட் கோலனுக்குள்ளே ப்ரொஜெக்ட் ஆகிட்டு இருந்தது. அவ்வளோ பெரிய பெருங்குடல் கட்டியை நம்ம ஆப்ரேஷனில் தான் எடுக்கணும். ஆப்ரேஷன் பண்ணணுன்னா எங்கள் டீமில் டாக்டர் கோகுல் கிருபாசங்கர் அவங்க சொன்னாங்க, என்டையர் வலது பெருங்குடல் முழுசும் கட் பண்ணி தான் எடுக்கணும், சிறுகுடலை கொண்டு தான் இங்கே சேர்த்தணும் அப்படின்னு. இவ்வளோ சின்ன வயசில் அவ்வளோ மேஜர் சர்ஜரி, இன்னும் இது கேன்சராக மாறாத கட்டிக்கு தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்த பொழுது நாங்கள்லாம் டிசைட் பண்ணி டாக்டர்